என் இனிய தமிழ் மக்களுக்கு குருசேகர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நான் ஒரு தம்ப்நெயில் கிளிக் பைட் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை நிறைய பார்க்கணுன்றதுக்காக தலைப்பு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வீடியோவுடைய தலைப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2023. எல்லாருக்கும் தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 தான் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் அது 2023 வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறேன். முதல் விஷயம், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தடவை கேட்டேன், சார் எந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்னாக்கா, அது என்னோடய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவலி பேட் அப்படின்னு சொன்னார். எனக்கு பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பங்குச்சந்தையில் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமாக இருக்குது. நம்ம அமெரிக்கன் எலெக்ஷன் கூட நம்ம கவலைப்பட்டாகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, 2016 ட்ரம்ப் எலெக்ஷன் வின் பண்ண அன்னைக்கு பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் விழுந்தது. பங்குச்சந்தை ஒட்டி தான் நம்ம எதையுமே யோசனை பண்ணுறோம். ஸோ இந்த அரசியல் நோக்கமும் அரசியலை பற்றி பேசுகிறதும் அதை வச்சு மட்டும்தான் பேசுகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருந்தது. அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்லையும் பிஜேபி தோற்றுடுச்சு. அப்போ பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக சென்டிமெண்ட் இருந்தது. அப்போ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, 2019 யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, இது ஹங் பார்லிமெண்ட், தொங்கு பாராளுமன்றம் தான் அமையும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் பங்குச்சந்தைகள் பெருமளவு நல்லா விழுந்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் கடைசியில் இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போய் குண்டு போட்டுட்டு வந்தாங்க. இந்த புல்வாமா அட்டாக்குக்கு இது ஒரு வைத்திருக்கும் செயல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேஷ்னல் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிடுச்சு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரில் ஒரு 60 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. 60 பேரில் ஒரு 25 பேர் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, 25 பேர் எப்பவுமே எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மீதி இருக்கிற நடுநிலையாக இருக்கிறவங்க அந்த 10 பேர், அதில் யார் அதிகம் பேர் ஓட்டு போடுறாங்க, ஒரு 6 பேர் ஆளுங்கட்சி ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஒரு 6 பேர் எதிர்கட்சிக்கு போட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்பவுமே 3 வகையான மக்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள், எதிர்கட்சிக்கு ஆதரவானவர்கள், நடுநிலையாக. இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க கொஞ்சம் எந்த பக்கம் செய்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சது பிஜேபிக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் கடந்த 50 ஆண்டு கால சரித்திரத்தில் ஒரே கட்சி 2 தடவைக்கு மேலே தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது. ஸோ பிஜேபி ஆல்ரெடி 2 தடவை வந்துட்டாங்க. ஸோ அதனால் 3ஆவது தடவை வர்றதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. 3வது, அந்த கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன். இந்த கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கே ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை பிஜேபியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு நரேந்திர மோடியினுடைய இமேஜ் மட்டுமே போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அது கிடையாது. ஒரு கட்சி தலைவருடைய இமேஜ் மட்டுமே பத்தாது. ஸோ கிரவுண்ட் லெவலில் நிறைய வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது கர்நாடகாவில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு இருந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு சிறந்த லோக்கல் லீடர்ஸ். காங்கிரஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு நல்ல லீடர் அவங்கள ஏதாவது பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ மம்தா பானர்ஜி காங்கிரஸில் தான் இருந்தாங்க, சரத்பவார் காங்கிரஸில் தான் இருந்தார், ஜிகே மூப்பனார் காங்கிரஸில் தான் இருந்தார், இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க காங்கிரஸ் தான். எல்லாருமே காங்கிரஸில் இருந்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையினால வெளியே வந்தவங்க. ஸோ அவங்க காங்கிரஸ் ஸ்டேட் லீடர்ஸ் அந்தளவுக்கு மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதை இந்த கர்நாடகாவில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க காங்கிரஸ் நல்லா ஜெயிக்க முடிஞ்சுது கர்நாடகாவில். இப்போது பிஜேபியுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 2018 மாதிரியே இந்த தடவையும் ஒரு 5 மாநிலங்களில் பிஜேபி தோற்றுதுன்னு சொன்னால், அப்போ சென்டிமெண்ட் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் 2024 பிஜேபி தோற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒன்று. இன்னும் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், 2024 கண்டிப்பாக பிஜேபி தாங்க வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், எப்படி சொல்கிறீங்க, என்ன இது இருக்குது?
நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டையர் சவுத் இந்தியாவில் பிஜேபி கிடையாது. அதே போல் ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. அதே போல் மேலே போனீங்கன்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் இப்போதைக்கு இருந்தாலும் அங்கே பிஜேபிக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாநிலத்தினுடைய செட்டப்லாம் மாற்றிட்டாங்க. பஞ்சாபில் கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலையும் அவங்க கிடையாது. ஸோ மத்திய பிரதேஷ் அவங்க தான் இருக்கிறாங்க. பட் ஒரு பொதுவாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷ், குஜராத் இது 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் பிஜேபி வந்து அவங்களுடைய சொந்த தனித்தன்மையில் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையோடு வந்தாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை பிரேக் பண்ணாங்க, மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸை பிரேக் பண்ணாங்க, கர்நாடகாலையும் அதே தான் பண்ணாங்க. ஸோ என்னென்னா இந்த பேக்டோர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஜேபி ஆட்சி பண்ணுற பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது பண்ணி தான், கோவாவும் அதே போல் தான் பண்ணி தான் வந்தாங்களே தவிர அறுதி பெரும்பான்மையோடு ஒரு நல்ல ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு லெவலில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா உத்தரப்பிரதேஷும் குஜராத்தும் தான். ஸோ இது காரணம் என்னென்னா குஜராத் வந்து பிஜேபி பிரைம் மினிஸ்டருடைய ஹோம் ஸ்டேட்டு. உத்தரப்பிரதேஷ் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து நல்ல ரொம்ப பவர்ஃபுல் லீடர். இதை தவிர்த்து வேறு இதில் 1-2 இருந்தாலும் இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் இருக்காங்க. பட் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு இல்லை, ஆந்திரா இல்லை, தெலுங்கானா இல்லை, கர்நாடகா இல்லை, இப்போ கேரளா இல்லை, ஒடிசா இல்லை, வெஸ்ட் பெங்கால் இல்லை, பீகார் இல்லை, பஞ்சாப் இல்லை, ராஜஸ்தான் இல்லை, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராலாம் இருக்குது ஆனால் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறதுன்றது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த நியூட்ரல் நடுநிலையாளர்கள் எந்த பக்கம் சாயறாங்க, அதை கொஞ்சம் அந்த பக்கம் செஞ்சாங்கன்னா எதிர்கட்சிகள் வந்துடும், இது கொஞ்சம் இந்த பக்கம் செஞ்சாங்கன்னா பிஜேபி வந்துடும். ஸோ இது எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இந்த தடவை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 நடக்கிறதுக்கு பதில் அதை ப்ரீபோன் பண்ணி முன்கூட்டியே அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனாக கூட சேர்த்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வைக்கலாமா அப்படின்னு பிஜேபி யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து 2 அனுகூலங்கள் இருக்குது பிஜேபிக்கு. ஒன்று, 5 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுக்கு எதிராக திரும்பினால் அதனுடைய எதிரொலிப்பு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்காது. ஏன்னா 2 ஒரே நேரத்தில் நடக்குது. இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் பிஜேபிக்கு. 2வது முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது ஓரளவுக்கு பிஜேபி மேலே அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது பிஜேபியுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அப்போசிஷனோட வீக்னஸ் தான். ஒரு சிறந்த எதிர்கட்சி, ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாதது தான் பிஜேபியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ ஆனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் ஒன்றா இணையணும், நம்ம ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் தான் பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் மீட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அதிக நாள் டைம் கொடுத்தால் அவங்க எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து ப்ரீபோன் பண்ணி ஒரு 6 மாதம் முன்னாடியே நவம்பர்லேயே வச்சுட்டாக்கா எதிர்கட்சிகளுக்கு அந்த டைம் நிறைய கிடைக்காது. ஸோ இந்த 2 அனுகூலங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு இருக்குது. அதனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து அடுத்த வருஷம் மே மாதத்தில் வந்து இந்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து. இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக. ஆனால் பங்குச்சந்தையில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் வந்து நல்ல ஒரு ஆட்சியை தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ராமன் ஆண்டால் ராவணன் ஆண்டால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து காங்கிரஸ் ஆண்டால் என்ன, பிஜேபி ஆண்டால் என்ன, நமக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சி இருக்கணும். ஸோ நிலையான ஆட்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தைகள் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நான் நிறைய வந்து டிசம்பர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் தானேன்னு சொல்லிட்டு நிறைய பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போது சிலர் வந்து இந்த டிசம்பர் இப்போ எலெக்ஷன் வரும் அப்படின்னா, அப்போ எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் டிசம்பரில் இப்போ ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு நான் சொல்கிறதில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. பட் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.